உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இல்லை, பல பேர் வாழ்க்கையில் கூட சில எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில், நண்பர்கள் மத்தியில், உங்கள் வாழ்க்கையில், சொந்தங்க மத்தியில், உறவினர்கள் மத்தியில், பந்தங்க மத்தியில், உங்களுக்கு பிடித்த உறவுகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமாம், அதுதான் உண்மை. ஆனாலும் சில நேரத்தில் சிலவங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நான் உனக்கு இதை செய்வேன், நான் நம்பிக்கையோடு இருப்பேன், நான் இதை உனக்கு நிச்சயமாக உனக்கு நான் தருவேன், உன்னோட நான் எப்பயும் இருப்பேன், உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ உள்ள உங்கள் தோழர்களோ தோழிகளோ சொல்லியிருக்கலாம். நீங்கள் அதை நம்பி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் நேரம் ஆக, காலம் செல்ல செல்ல, பணத்தை பார்த்து, வசதியை பார்த்து அவர்கள் மனம் மாறி சொன்ன வார்த்தையை மறந்து புத்தி பேதிலச்சி உண்மைக்கு புறம்பாக, நீதி நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் புறம்பாக, தேவ பயம் இல்லாமல், நம்பிக்கைக்கு விரோதமாக அவர்கள் இருந்து எழும்பி உங்களை ஏமாற்றி உங்களுக்கு துரோகம் பண்ணி ஓடி இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமாக இல்லாதபடி, சொன்னதை செய்யாதபடி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நன்மைக்கு அவர்கள் கேடு விளைவுகளாக இருந்திருக்கலாம். ஆனால் வேதாகம் சொல்லுகிறது, கொலேசியர் 2:14-15 படிக்கும்போது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குடைத்து அதை நழுவிடாதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரிகள் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவிலை வெற்றி சிறந்த தேவர். இனி நம்ம வாழ்க்கையில் எந்தவித தோல்வி இல்லை. யார் நம்மை ஏமாத்திருந்தாலும், சொன்னதை செய்வோன்னு சொல்லி நம்மளை விட்டு சென்று இருந்தாலும், நமக்கு விரோதமாக எழுமிதான் எல்லாத்தையும் கர்த்தர் அதை முறியடித்து சிலுவையில் அடித்து அதை வெட்கப்படுத்தி அதை ஒன்றுமில்லாமல் செய்து குழைத்து போட்டு நமக்கு ஜெயத்தை சிலுவையில் கொடுத்துட்டார். இனி வாழ்க்கையில் ஜெயம் வெற்றி.